2024-2025 கல்வியாண்டு முடிந்து பள்ளிகளில் கோடை விடுமுறை விடப்பட்டுள்ள நிலையில் அடுத்த கல்வியாண்டுக்கான மாணவர் சேர்க்கை அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் ஜோராக நடந்து வருகிறது. இந்த நிலையில்தான் நாடு முழுவதும் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தின் கீழ் படிக்கும் 3, 5, 8ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்கள் 30% குறைவாக மதிப்பெண் பெற்றால் ஃபெயில் என்ற நடைமுறை தற்போது அமலுக்கு வந்துள்ளது. இதன் வாயிலாக அடுத்த கல்வியாண்டு முதல் கட்டாய தேர்ச்சி முறையை மாற்றியுள்ளது மத்திய அரசு. அதாவது 5ஆம் வகுப்பு மற்றும் 8ஆம் வகுப்பு மாணவர்கள் ஆண்டின் இறுதித் தேர்வில் தோல்வியடைந்தால் அவர்களுக்கு 2 மாதங்களுக்குள் மறுதேர்வு எழுத வாய்ப்பு வழங்கப்படும். அதிலும் தோல்வியடையும் பட்சத்தில் மீண்டும் அதே வகுப்பிலேயே அவர்கள் தொடர்வார்கள். இந்த விஷயத்தில் பெற்றோர்களிடம் இருந்து முன்கூட்டியே ஒப்புதல் கடிதமும் பெற அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த புதிய விதிமுறைகள் மத்திய அரசு நிர்வாகத்தின் கீழ் உள்ள 3000க்கும் மேற்பட்ட பள்ளிகளுக்கு பொருந்தும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது பெரும் சர்ச்சையாகியுள்ள நிலையில் தமிழக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கடும் எதிர்ப்பை பதிவு செய்தார். மத்திய அரசின் நடவடிக்கையால் மாணவர்களின் கல்வி இடைநிற்றல் அதிகரிக்கும். 5 மற்றும் 8ஆம் வகுப்பு மாணவர்கள் தோல்வியடைந்தால் மீண்டும் அதே வகுப்பில் அந்த மாணவர்கள் படிக்க வேண்டி வரும். இதனால் அவர்களுக்கு மன அழுத்தம் உருவாகும். பிள்ளைகளின் எதிர்காலத்தில் தேசிய கல்விக் கொள்கை இப்படி விளையாடும் போது அதற்கு பெற்றோர்கள் எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வலியுறுத்துகிறார். இந்த நிலையில் இவ்விவகாரம் குறித்து பேசிய மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் 5 மற்றும் 8ஆம் வகுப்பில் படிக்கும் மாணவர்களுக்கு ஆல் பாஸ் சலுகை வழங்கக்கூடாது என சொல்லியிருப்பது எதிர்காலத்தில் போட்டித் தேர்வுகளை எதிர்கொள்ளும் வகையில் தகுதியான மாணவர்களை உருவாக்கும் நோக்கம்தான் என தெரிவித்துள்ளார். இப்படி மத்திய மாநில அரசுகளின் வாதம் ஒருபுறம் இருக்க, 8ஆம் வகுப்பு வரையிலான ஆல் பாஸ் நடைமுறை என்னென்ன பலன்களை தந்தது என கல்வியாளர்கள் சில விஷயங்களை முன்வைக்கின்றனர். அவற்றில் பள்ளி சேர்க்கை விகிதம் அதிகரிப்பு, மாணவர்கள் பள்ளி படிப்பிலிருந்து இடைநிற்றலை தவிர்ப்பது, அனைத்து மாணவர்களும் குறைந்தபட்சம் அடிப்படை கல்வியாவது பெறுவதை உறுதி செய்வது என பல ஆக்கப்பூர்வமான விளைவுகளை 8ஆம் வகுப்பு வரையிலான ஆல் பாஸ் நடைமுறை தந்ததாக கல்வியாளர்கள் முன்வைக்கின்றனர். அதே நேரத்தில் இந்த ஆல் பாஸ் நடைமுறை கல்வியின் தரத்தை பாதிப்பதாக இருந்தால் அதற்கு கற்பித்தல் முறையில் மாற்றங்களை புகுத்த வேண்டுமே தவிர குழந்தை தொழிலாளர்கள் உருவாவதை தடுக்க உதவிய ஆல் பாஸ் நடைமுறையை ரத்து செய்வது கடும் பாதிப்பையே விளைவிக்கும் எனவும் கருத்துகள் முன்வைக்கப்படுகிறது. 8ஆம் வகுப்பு வரையிலான கட்டாய தேர்ச்சி ரத்து என்பது சிறு குழந்தைகளின் கல்விக் கனவை தகர்க்கும் நடவடிக்கை என்றும், தேர்வு என்றாலே என்ன என்று தெரியாத மாணவர்களுக்கு இது போன்ற அழுத்தங்களை கொடுக்கக்கூடாது என்றும் தமிழகம் மட்டுமல்லாது பல்வேறு மாநிலங்கள் சார்பிலும் வலியுறுத்தப்பட்டு வருகிறது. விவரம் தெரிந்து தோல்வியை எதிர்கொள்ளும் வயது வந்த மாணவர்களே தேர்வு முடிவுகளை அச்சத்துடன் எதிர்கொள்ளும் நிலையில் குழந்தை பருவத்தில் தோல்வி என்பது மனதில் சலனத்தை உண்டு செய்யும் என்கிற கல்வியாளர்களின் கருத்து புறந்தள்ளுவதற்கில்லை. இந்த சூழலில் சிபிஎஸ்இ தனது அறிவிப்பை மறுபரிசீலனை செய்யுமா அல்லது கல்வி தரத்தை மேம்படுத்த மாற்று வழிகள் கண்டறியப்படுமா? பொறுத்திருந்து பார்ப்போம்.